ஏங்க உங்களுக்கே இந்த சொந்தக்காரங்களே பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு வச்சுக்கேன், கடை வாங்கியாச்சும் காரு பைக்கு 1க்கு 2 வீடுன்னு எல்லாம் வாங்குவாங்க. என்னன்னு கேட்டா ட்ரீம் பிக் அப்படின்னு வாங்க. இதே நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா, தம்பி அகலக்கால் வைக்காதீங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்து பழகுங்க அப்படின்னு வாங்கி. அவங்க பிள்ளைய பரீட்சையில மார்க் கம்மியா எடுத்தா, அப்பா ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு தரமா இருக்கும்ப்பா, படிப்பு தான் எல்லாத்துக்கும் முக்கியமா அப்படின்னு வாங்க. நம்ம பிள்ளைய மார்க் கம்மியா எடுத்தா, இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, நான் தான் அப்பயே சொன்னேன்ல அப்படின்னு வாங்கி. இதே மற்றவங்க பிள்ளைன்னா, எப்ப சாதிக்க போற, இவ்வளவு வயசாகிக்கிட்டே போகுது, சாதிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லையா அப்படின்னு வாங்க. இதே அவங்க வீட்டு பிள்ளைங்கன்னு வச்சுக்கேன், சாதிக்கிறதுக்கு வயசு தேவையில்லை தம்பி, எந்த வயசுல வேணாலும் சாதிக்கலாம் இல்ல அப்படின்னு 1008 எக்ஸாம்பிளை கொண்டு வந்து உள்ள சொல்லுவாங்க. நம்ம வீட்டு பிள்ளைய ஏதாச்சும் கஷ்டப்பட்டு செஞ்சு வந்து தோத்து போய் நின்னாலும், என்னோட உழைப்பு பத்தலப்பா, நல்லா உழைப்பை போட்டுக்க வேணாமா அப்படின்னு வாங்க. அவங்க வீட்டு பிள்ளைய ஏதாச்சும் பண்ணியிருந்தா, நம்ம என்னதே உழைப்பை போட்டாலும் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் பாருங்க அப்படின்னு வாங்க. அதை விட நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னு வச்சுக்கேன், என்னப்பா காலங்கள் போய்கிட்டே இருக்கு, ஒரு நல்லது கூட நடக்கலையா அப்படின்னு வாங்க. இதே அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் தள்ளி போச்சு அப்படின்னா, நல்ல காரியம்னா டைம் எடுத்துதாங்க நடக்கும், கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்குங்க அப்படின்னு வாங்க. முக்காவாசி சொந்தக்காரங்க இப்படிதான் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலை, இப்படி இருக்க சொந்தக்காரங்களை பார்த்தா அப்புறம் பிடிக்குமா இல்லை என்ன அப்படி இருக்கும்னா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க.